Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்று பெண்கள், குறிப்பாக தற்காலத்தில் இளம் பெண்கள் பலரும் உட்படுகிற ஒரு முக்கியமான பிரச்சனை திருமணத்திற்கு முன்பு கருத்தரித்தல். இந்த திருமணத்திற்கு முன் கருத்தரித்தல் சரியா தவறா என்று நம்ம இன்னைக்கு பேசலை. இது ஒவ்வொருவருடைய இண்டிவிஜுவல் ஹியூமன் ரைட்ஸ். இது நம்ம தடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் அதற்கான ஒரு வயது என்பது இருக்கிறது. ஒரு திருமணம் ஆகாத பெண் 18 வயதுக்கு முன்பு ஒரு கருத்தரித்தால் அது பாக்சோ சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்துவார்கள். அதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள்னாலும் சரி, அதனால் பாதிப்புக்கு ஆணானாலும் சரி, குடும்பம், டாக்டர்ஸ் எல்லாருமே இதில் கண்டிப்பாக ஒரு முறையாக அந்த பாக்சோ சட்டத்தின் கீழே வருவாங்க. கண்டிப்பாக 18 வயதுக்கு கீழே திருமணத்துக்கு முன் எந்த கர்ப்பம் வந்தாலும் பாக்சோ சட்டத்தின் கீழ் வரும். இது கண்டிப்பாக எல்லா போலீஸ் சட்டத்தின் கீழ் இதை இன்ஃபார்ம் பண்ணணுன்றது எல்லா டாக்டர்ஸ்க்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் நாங்கள் டாக்டர்ஸ் ஆகிய நாங்கள் யார் வந்தாலும், அது திருமணமான கர்ப்பமாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு முன் கர்ப்பமானாலும் சரி, இதை கண்டிப்பாக பாக்சோ சட்டத்தின் கீழ் நாங்கள் கண்டிப்பாக சட்டத்துக்கு இதை நாங்கள் தெரிவுபடுத்தணும். இது டாக்டர்ஸோட கடமை. ஆனால் இதுவே ஒரு மேஜர் கேர்ள், அதாவது 18 வயதை கடந்த பெண் திருமணத்துக்கு முன்பு கருத்தரித்தா இதை அபார்ஷன் செய்யலாமா அப்படின்னு செய்யலாம். கருக்கலைப்பு செய்வதற்கு சட்டத்தில் இடம் உண்டு. யாருனாலும் பண்ணலாம் 18 வயதுக்கு மேலே. ஆனால் இன்றைய காலத்தில் அதிகரித்து வருகிற இந்த பிரச்சனை தான் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில், குறிப்பாக இந்த இள வயது பெண்களின் இறப்பு அவர்கள் உடல் மன ஆரோக்கிய பாதிப்புக்கு பெரிய அளவில் ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதே இந்த திருமணத்திற்கு முன் உருவாகிற கருவையும் அதை செய்கிற கருக்கலைப்பு முறைகளும் தான். நம்ம நாட்டில் 1971 எம்டிபி சட்டத்தின் கீழே இதில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி ஒரு மேஜரான பெண் கண்டிப்பாக கருக்கலைப்பு செய்யலாம். இதுக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு திருமணம் ஆயிருக்கணுன்ற அவசியம் இல்லை. திருமணத்துக்கு முன்பு அவங்க கருக்கலைப்பு செய்வதற்கு சட்ட ரீதியாக கண்டிப்பாக இடம் இருக்கிறது. இது தவறே இல்லை. இது கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் இது யார் பண்ணணும், எந்த சூழலில் பண்ணணும், எந்த முறையில் பண்ணணுன்றதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது. ஒரு தகுதி பெற்ற மருத்துவர் தான் அவங்க எம்டிபி அபார்ஷன்லால் ட்ரெயின்டாக இருக்கணும், அபார்ஷன் கேரில் ட்ரெயின்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இப்படிப்பட்ட எந்த மருத்துவரும் ஒரு 18 வயதை கடந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக திருமணமான கருவோ அல்லது திருமணத்திற்கு முன்பு ஏற்படுற கருவையோ கலைப்பதற்கு உரிமை உண்டு. ஆனால் இன்றைக்கும் உலகளவில் பார்த்திங்கன்னா 4 ஒரு பெண் கண்டிப்பாக ஒரு 45 வயதுக்குள் ஏதாவது ஒரு காரணத்தில் தேவையில்லாத கர்ப்பம் என்று கருக்கலைப்பு செய்கிறாங்க. இது திருமணமான மட்டும் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஒரு 45 வயது கீழே 4 ஒரு பெண் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அபார்ஷன் செய்கிறாங்க என்பது முக்கியமான கருத்து. இரண்டாவது, 45% பெண்களுக்கு 6 வாரத்துக்குள்ள கருக்கலைப்பு பண்ணுறாங்க. அதுவே 10 முதல் 15 வாரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 50% கருக்கலைப்பு செய்கிறாங்க. ஸோ 20 வாரம் வரைக்கும் கருக்கலைப்பு செய்வதில் எந்தவித தடையும் இல்லை. இப்போ உள்ள சட்டப்படி ஒரு புது அமெண்ட்மெண்ட்ஸ் படி 24 வாரம் வரை கூட கருக்கலைப்பு பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு கருக்கலைப்பும் செய்வதற்கு சில வரைமுறைகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 12 வாரத்துக்குள்ள கருக்கலைப்புனா ஒரு டாக்டர், தகுதி பெற்ற டாக்டர், அதுக்கான சர்டிஃபிகேஷன் வாங்கின டாக்டர், அதில் ட்ரெயின்டு டாக்டர், அவங்க ஒரு தகுதி பெற்ற ஒரு நல்ல ப்ராப்பரான மருத்துவமனையில், இதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கிற மருத்துவமனையில் கருக்கலைப்பு பண்ணலாம். ஆனால் இதுவே 12 வாரத்துக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக 2 மருத்துவர்கள் சர்டிஃபை பண்ணணும். என்ன சர்டிஃபை பண்ணணும், இதை ஏன் அபார்ஷன் பண்ணுறாங்க, என்ன காரணம், இதனால் அந்த கருவுற்ற பெண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா, அவங்களோட மனம், உடல், குடும்பங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் என்று, அதனால் அவங்க மன பாதிப்பெல்லாம் ஏற்படும் உறுதி செய்தால் மட்டுமே இதனை கருக்கலைப்பு. இல்லை இந்த கரு வளரும்போது அந்த கருவுக்கு பிரச்சனை வரும், கருவால் நல்ல கருவாக இல்லை, இது பிறந்தாலும் ஆரோக்கியமாக வாழ முடியாது என்று அதை பார்த்த ஸ்கேன் செய்த டாக்டர்ஸ் சொல்கிற காரணத்தினாலோ இதனை கருக்கலைப்பு செய்ய முடியும். ஸோ இது இல்லாமல் கண்டிப்பாக மற்ற எந்த காரணத்திற்கும் ஒரு பெண்ணால் கருக்கலைப்பு செய்வது என்பது இயலாத காரியம். ஸோ இதெல்லாம் சேஃப் லீகல் அபார்ஷன்ஸ். ஒரு மருத்துவரிடம் சென்று சேஃபாக பார்த்து அந்த கருக்கலைப்பு செய்வது என்பது சேஃப் லீகல் அபார்ஷன்ஸ். இந்த சேஃப் லீகல் அபார்ஷன்ஸும் கம்ப்ளீட் சேஃபா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுலேயும் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். எல்லா விதமான பரிசோதனைகள் செய்து முக்கியமான எல்லா காரணங்களோட எல்லா அடிப்படையும் சரி செய்து சீரான முறையில் இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா கூட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் யாருக்கு வேணாலும் ஏற்படலாம். குறிப்பாக
கர்ப்பம் திருமணத்துக்கு முன்பு தரித்த பெண்களுக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றும் இந்த வயது பெண்கள் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மற்றும் உயிரிழப்புக்கும் முதல் முக்கியமான காரணமே இந்த அன்சேஃப் அபார்ஷன்ஸ் தான் காரணமாக இருப்பது என்பது வருந்தத்தக்க விஷயம். ஸோ அப்போ இந்த அன்சேஃப் அபார்ஷன்ஸ் எப்படி சேஃபாக செய்வது, சேஃபாக செய்தால் வர பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அன்சேஃப் அபார்ஷன்ஸை சேஃபாக செய்கிறதுக்கு தகுதி பெற்ற மருத்துவர், தகுதி பெற்ற ஒரு மருத்துவமனை, சர்டிஃபைடு, அதில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடம். இதில் வந்து இந்த தாய் நலத்தை காப்பதற்கான வழிமுறைகள் ப்ராப்பராக இருக்கணும். அது ஒரு லைசன்ஸ் இருக்கணும். அதன் மூலமாக இந்த கர்ப்பம் 12 வாரத்துக்கு கீழே இருக்கணும். அப்புறம் அந்த ஒரு மருத்துவர் அதை உறுதி செய்தாங்கன்னா இதனை கருக்கலைப்பு செய்ய முடியும். கருக்கலைப்பு செய்வதற்கு முன்பு ஒரு கவுன்சிலிங் வேணும், அவங்கக்கிட்ட ப்ராப்பரான கன்சென்ட் வேணும். அந்த கன்சென்ட்க்கு அப்புறம் தான் கருக்கலைப்பு பண்ண முடியும். இது குழந்தைக்கு உடல் பாதிப்பு உள்ள விஷயம் என்றால் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டு கரெக்டாக வேணும். அதை ஒரு சீனியர் டாக்டர் சர்டிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் சில வரைமுறைகள் இந்த கருக்கலைப்பு செய்வதற்கு முன்பு பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த வகையில் ஒரு கருக்கலைப்பு என்பது சாத்தியம், கணவருடைய கழுத்து இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த அபார்ஷனை சேஃபாக பண்ணும்போது டாக்டர் எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கன்சீவ் ஆனேன், நான் போய் ஒரு சேஃபான நல்ல பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வருகிற பெண்கள் எண்ணிக்கை அதிகம். இல்லை நாங்கள் இருக்கல நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் தான் பார்ப்போம், சும்மா நாங்கள் வந்து அன்குவாலிஃபைட் டாக்டர்ஸ்லாம் போகல, அப்படி போகிறதுனாலும் பின்விளைவுகள் வருமா அப்படின்றது இன்றைய பெண்கள் கேட்கிற முதல் கேள்வி. கண்டிப்பாக வரலாம். இது யாருக்குனாலும் வரலாம், எப்போனாலும் வரலாம். திருமணம் என்பது இதுக்கு தடையே இல்லை. எந்த காலகட்டத்தில் ஒரு கருக்கலைப்புங்கிறது சில காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இந்த 12 வாரத்தில் ஒரு அபார்ஷன்ஸ் செய்கிறாங்க, தகுதி பெற்ற மருத்துவரை பண்ணாலும் கூட பிரச்சனைகள் வரலாம். என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? முதல் பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை வரலாம். 2 மன ரீதியாக பிரச்சனை வரலாம். 3 அவங்களுடைய தொழில் எக்கனாமிக்கல் ரீதியாக வரலாம். 4 சமுதாய ரீதியாக வரலாம். ஸோ ஒரு தேவையில்லாத கர்ப்பத்தை, அன்இன்டெக்டட் ப்ரெக்னன்சியை ஒரு பெண் கருக்கலைப்பு பண்ணுறாங்க. அது திருமணத்துக்கு முன்பு காமனாக இருக்கிறதுனால இது திருமணத்துக்கு முன்பு உள்ள கருன்னு சொல்கிறோம். இதனை ஒரு பெண் அதை கருக்கலைப்பு செய்யும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் எதிர்நோக்குறாங்க? முதல் முக்கியமான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை. ஸோ இந்த வகையில் உடல் ரீதியான என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா, இந்த கருக்கலைப்பு செய்யும் பொழுது பல நேரங்களில் ப்ளீடிங் அதிகமாகலாம், கர்ப்பப்பை வாய் சர்விக்ஸில் லாசரேஷன்ஸ் ஏற்படலாம், கர்ப்பப்பையில் சில நேரம் ட்ராமா ஏற்படலாம், அதனால் பர்ஃபரேஷன், அதாவது ஏன்னா ஒரு கர்ப்பம் தரிக்காத கர்ப்பப்பையில் ஓட்டை விடுவதற்கான வாய்ப்பு அதிகம். பல நேரங்களில் தொத்துக்கள் யூட்ரஸில் சில இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம், அதனாலும் இந்த பெண்ணுக்கு கருக்கலைப்பு கருச்சிதைவும் ஏற்படலாம். பிற்காலத்தில் கருத்தரிக்க முடியாத நிலையும் ஏற்படலாம். ஸோ கர்ப்பப்பை பழுதாகுவது, ப்ளீடிங் ஆகுது எந்த தேர்ச்சி பெற்ற மருத்துவர் செய்தால் கூட, அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸில் பண்ணால் கூட சில நேரங்களில் பிரச்சனைகள் வரலாம். 2வது உடல் ஆரோக்கியம்ன்ற விட மன பிரச்சனைகள் ஏற்படும். மன பிரச்சனைகள் என்னென்னலாம் வரலாம் அப்படின்னா, முக்கியமாக இவர்களை பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மன அழுத்தம், அதில் ஒரு கவலை, தேவையில்லாத ஒரு மன கஷ்டம், இதனால் ஏற்படுற கில்ட், இதில் ஏற்படுற குற்ற உணர்ச்சி. பல நேரங்களில் இந்த கருக்கலைப்பு பண்ணும்பொழுது ஒரு தாய்மைக்கான ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை கலைத்தோன்ற போது அதில் ஏற்படுற ஒரு மன அழுத்தம், இதெல்லாம் பெண்களை பாதிக்கிற மன ரீதியான பிரச்சனைகளாகவும் இருக்குது. மற்றும் சமுதாய ரீதியான பிரச்சனைகள்னால், ஒரு திருமணத்துக்கு முன்பு கர்ப்பம் தரித்து கருக்கலைப்பு என்பது சமுதாய ரீதியாக அக்செப்ட் பண்ண முடியாத விஷயமா இருக்குது. அந்த வகையில் உறவினர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் இவர்கள் மத்தியில் அவர்களுடைய நிலை தாழ்ந்து பல நேரத்தில் இதில் வந்து அவர்களுடைய ஒரு சோஷியல் அவுட்லுக்கே இதனால் குறைவாகிறது. இதனால் பல விதத்தில் சோஷியலாக அவங்க வந்து ஒரு தேவையில்லாத செயல் செய்த குற்ற உணர்வோடு அவர்களை பார்க்கிறவர்கள் இன்னும் அதிகம். இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சமுதாய ரீதியாக இருக்கிறது. 4வது பல நேரங்களில் இதனால் ஏற்படுற உடல் மனம் ஆரோக்கியத்துக்கு கேடுனால எக்கனாமிக்கலாக நிறைய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களோட வேலை பழு, அதனால் இழப்பு. ஏன்னா பல நேரத்தில் இதில் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ்னால அவங்களோட வேலை வாய்ப்பு குறைவாகிறது, பண செலவு ஏற்படுவது, உடல்நிலை பாதிப்பினால் ஏற்படுற லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வரலாம். இவை தவிர பல நேரங்களில் இவர்களுக்கு பிற்காலத்தில் குழந்தையின்மை பாதிப்பும் ஏற்படலாம். குழந்தையின்மை பாதிக்கப்பட்ட தம்பதியினர்களாக இவை உருவாகுவதற்கான வழிமுறையாகவும் அமையலாம். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த தேவையில்லாத கருக்கலைப்பு, திருமணத்துக்கு முன்பு உள்ள கர்ப்பக்கலைப்பை கண்டிப்பாக இதை தடுக்க முடியும். ஏன்னா இதை தடுப்பதற்கு முக்கியமான வழிமுறை, ஏன்னா இதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது, இது லீகலாக அக்செப்டடுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இது வந்து இனி கருத்தடை முறைங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும்போது பெண்கள் அவங்களுக்கு ஒரு சில சட்ட ரீதியாகவும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்கான வழிமுறையாக இருந்தாலும் உடல் மன ஆரோக்கியத்துக்கு இந்த பெண்களுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான பங்கம் விளைவிக்கிறது
என்பது பலரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இந்த வகையில் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பது தேவையில்லாத கர்ப்பத்தை தடுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ வகையில் கருத்தடை முறைகள் இருக்குது. இந்த கருத்தடை முறைகளை சரியான முறையில் பிரயோஜனப்படுத்தணும். இதற்கு முக்கியமான ஒரு விஷயமே இதை பற்றி தெளிவான ஒரு நாலேஜ் இருக்கணும். தேவையில்லாத உறவுகள் ஏற்பட்டு இதனால் ஏற்படுகிற கர்ப்பம், அதில் ஏற்படுற கலைப்பினால் ஏற்படுற மன உளைச்சல், இதனால் ஏற்படுற உடல் ரீதியான பிரச்சனைகள் மற்றும் இதனால் லாங் டேர்மாக குழந்தையின்மை பாதிக்கப்பட்ட தம்பதியினர் இவர்களை நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம். ஸோ பெண்கள், உங்களுக்கு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தை பேறு என்பது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு பின்பு. ஏன்னா தற்காலத்தில் எத்தனையோ கருத்தடை முறைகள் இருக்குது. இவற்றினை தெளிவாக தெரிந்து பின்பு உங்களுடைய பாலியல் உறவுகளை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா பல நேரங்களில் தேவையில்லாத பாலியல் உறவு கொண்டு அதனால் வருகிற அன்வான்ட் ப்ரெக்னன்சியை கலைக்க போய் உங்களுடைய உடல் மன ஆரோக்கியமும் கெட்டு போகிறது. ஸோ கண்டிப்பாக கருத்தடை முறை என்பது பலவிதமான நல்ல முறைகள் இன்றும் எளிதில் கிடைக்கிறது நம்ம நாட்டில். இன்றும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு காண்டம், கான்ட்ராசெப்டிவ் பில், இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இந்த தேவைகளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா தவறு என்பது உங்களுடைய மன ரீதியான விஷயம். கர்ப்பம் தரிப்பது தவறா சரியா என்று சொல்வதில்லை. ஆனால் உங்கள் கர்ப்பத்தை பிளான் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. முறையாக உங்கள் கருத்தரிப்பை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த தேவையில்லாத கர்ப்பம் வராது. உணர்வு ரீதியான விஷயங்களில் தேவையில்லாத நிலைகளில் உங்களை இழந்து இதில் கருத்தரித்து அதனால் ஏற்படுற மன உளைச்சல், அதனால் ஏற்படுற லாங் டேர்ம் உங்கள் உடல் ரீதியான பாதிப்பு மற்றும் இதனால் பிற்காலத்தில் குழந்தையின்மை ஏற்பட்டு அதனால் ஏற்படுற கில்ட்டி, அதோடு கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஸ் ஏற்படுகிற உடல் மன ரீதியான விஷயங்கள், இவை அனைத்துமே கண்டிப்பாக தடுக்கக்கூடியது. உங்களுடைய கர்ப்பம் என்பது உங்கள் கையில் இருப்பது. ஸோ அந்த கர்ப்பத்தை நீங்கள் பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையில்லாத இந்த விஷயங்களை ஈடுபட்டு தேவையில்லாத கருக்கலைப்பு செய்து உங்கள் உடல் மன ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் சமுதாய ரீதியாகவும் உங்கள் உடல் ரீதியாகவும் இந்த விஷயங்களை தெளிவான ஒரு கமிட்மெண்ட்டோடு இருந்தீங்கன்னா தேவையில்லாத இந்த பிரச்சனைகளை விழுந்து உங்களுடைய உடல் மன ஆரோக்கியமும் லாங் டேர்மாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வர பிரச்சனைகளையும் எதிர்நோக்குவதை தடுக்க முடியும். Taste the Daily.